Praise the Lord. கர்த்தர் தந்த இந்த நல்ல புதிய நாளுக்காக, இந்த மாதத்தின் முதல் நாளை கர்த்தருக்கான கிருபை செய்ததற்காக இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம துதிப்போமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், மகத்துவமான காரியங்களை இதுவரைக்கும் செய்தவர், 4 மாதம் நம்மோட கூட பிரயாணம் பண்ணினவர், நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மளை நிழல் போல தொடர்ந்து வந்தவர். ஆண்டவரை எப்படிலாம் துதிக்கணும்னு நம்ம பிரியப்படுறோமோ அந்த மாதிரி ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உதடு நாவுகள் கர்த்தரை துதிக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆண்டவர், எத்தனையோ பேர் ஆண்டவரே ஜீவன் இல்லாம இருக்கிறாங்க, வலி வேதனையோட மருத்துவமனையில இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, ஆண்டவரை துதிக்க முடியாதபடி இருக்கிறாங்க. எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ உபாதைகள் ஆண்டவர், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ சத்ரு போராட்டங்கள். கர்த்தர் அதெல்லாம் நம்மளை கடந்து வர கிருபை செய்து இன்னைக்கு கர்த்தரை பார்க்கும்படியாக, கர்த்தரை துதிக்கும்படியாக, ஆண்டவர் செய்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, எனக்கு நல்ல உணவு கொடுத்தீங்க, நல்ல உடை கொடுத்தீங்க, தங்கி தாபரிக்கிற வீடுகளை கொடுத்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்க, நல்ல உறவுகளை கொடுத்தீங்க, நல்ல சபையை கொடுத்தீங்க ஆண்டவரே, நல்ல ஊழியர்களை கொடுத்தீங்க, ஊழியக்காரர்களை கொடுத்தீங்க, நல்ல சபை விசுவாசிகளை கொடுத்தீங்க, நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தீங்க. பாமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல உச்சிதமான நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி நீங்க அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. தனிமையின் பாதையெல்லாம் கர்த்தர் நம்மளோட கூட இருந்தார், தேவை நேரங்களெல்லாம் கர்த்தர் நம்மளோட கூட இருந்தார், இக்கத்து நேரத்துலலாம் கர்த்தர் நம்மளோட கூட இருந்தார். நம்மளுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பின போதெல்லாம் கர்த்தர் நம்மளோட கூட இருந்தார். எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகினாலும் ஆவியானவர் நம்மளுக்காக எதிர்மறையாய் கொடியேற்றினார். ஹல்லேலூயா. குடும்பத்துல சண்டை பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் கர்த்தர் சமாதானக்காரராய் இருந்தார். நம்ம பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் போக்கியில வரத்திலையும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மறவாதவராய் இருந்தார், உள்ளங்கைகளை மூடி மறைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தேவைகளுக்கு நான் என்ன செய்வேனோ என்று நான் கலங்கி தவித்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் என் தேவைகளை சந்தித்தார், நல்லவராய் இருந்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை போஷித்தார். கர்த்தர் கரமே ஆண்டவரே, மனுஷ கரம் அல்ல ஆண்டவரே, கர்த்தர் கரமே என்னை போஷித்து வழி நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி 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 நன்றி. கர்த்தர் நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, எங்களை தாயின் கருவிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வந்து சத்திய வசனங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நல்ல ஊழிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்ததற்காக நன்றி. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. புதிய ஊழியங்களை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. அப்பா, திறந்து கொடுத்த ஊழியங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்ததற்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாருடைய நல்ல பிசினஸ்களை கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதற்காக நன்றி. அநேகருக்கு இந்த மாசத்துல கர்த்தர் வேலை வாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, கடந்த மாதத்துல பிள்ளைங்க உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக அநேக சாட்சிகளை உமக்கென்று அப்பா உங்களுடைய நாம பிரஸ்தாபத்திற்கென்று சொல்லின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, சாட்சியிலேயே என்று சோர்ந்திருப்பவர்களுக்கு கர்த்தர் கட்டாயமா நீர் பதில் செய்து பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கென்று ஜீவனுள்ள சாட்சியாய் நீ நிலைநிறுத்த போற கிருபைக்காக சோத்ரம் 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 சோத்ரம். எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த மாதத்துல ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் எழுந்து ஆண்டவரே உமக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. அநேகர் ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. ஊழியத்திற்கென்று கொடுத்த கரங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒன்றும் வெறுமையாய் போகக்கூடாது ராஜா. பிள்ளைகள் கொடுத்ததுனால குறைபட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க. புதிய வழிவாசல்களை திறங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியாய் எங்களை தெரிந்து கொண்டதற்காக எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்பக்கம் நெருக்கப்பட்டால் நம்ம பயப்படாம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கே துதி கன மகிமை. ஏசப்பா, இப்பொழுதும் கூட இந்த புதிய மாதத்துல கடந்து வந்திருக்க எங்களுக்கு நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு ஆசீர்வதித்து அதை பிட்டு தாங்கப்பா. அது எங்க வாழ்க்கையில ஆமென்றும் ஆமேன் என்றும் இந்த மாதத்துல அவைகளை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த மாதத்துல கூட கர்த்தருடைய நமக்கென்று கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 30:5 அந்த கடைசி பகுதியை நம்ம வாசிப்போமானால், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். ஆமேன். ஹல்லேலூயா. எப்போ நம்மளுக்கு களிப்பு உண்டாகுமா? விடிய காலத்தில. நம்ம நிறைய தடவை சொல்வோம்ல, சில காரியங்கள்
எங்களுக்கு விடியவே இல்லை. இந்த வியாபாரம் செய்யறோம், ஒன்னும் விடியல. பிள்ளைக்கு திருமணம் பண்ணலான்னு நாங்க பிரயாசப்படுறோம், ஒன்றும் விடியல. அந்த இடத்த வாங்கலான்னு நாங்க ட்ரை பண்றோம், விடியல. சில வேலைகள்ல நமக்கு விடியாத காலங்கள் இருக்கும், விடியாத சமயங்கள் இருக்கும். ஆனா இந்த இடத்துல விடிய காலத்து, அப்ப நம்மளுக்கு ஒரு விடிய காலத்துல நம்மளுக்கு என்ன உண்டாகும்? களிப்புண்டாகும். ஆமேன். அந்த விடிய காலத்துல நாம் அற்புதங்களை காண கர்த்தர் செய்கின்ற ஒரு நேரம். அப்படி என்ன அந்த விடிய காலத்துல? எசேக்கியேல் 12:8 நாம் வாசிப்போமானால், விடிய காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. விடிய காலத்துல ஆண்டவர் பேசுவாராம், நம்மளை தட்டி எழுப்பி பேசுவாராம். விடிய காலத்துல அதிகாலையில அவருடைய கிருபை புதுசா இருக்குமா. விடிய காலத்துல அதிகாலையில அவர் தேடுகள் கண்டடைவார்களாம். அப்ப இந்த விடிய காலம் அப்படின்றது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம். நம்ம வாழ்க்கையில என்ன உண்டாகுமா? களிப்பு, சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி உண்டாகுகிற ஒரு நேரம். ஆம், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் நம்ம சுருக்கமாக தியானித்து நம்ம இனி வரும் நாட்கள், இந்த தொடர்ந்து வரும் வாரங்கள்ல இந்த வசனத்தை தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம முதல்ல யாக்கோபை குறித்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26 அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நமக்கு நல்லா தெரியும், யாக்கோபும் ஒரு தெய்வ தூதனும் முழுவதும் போராடுறாங்க. யாக்கோபு தன்னுடைய சொந்த பூமிக்கு, தாய் தகப்பன் சகோதரனை விட்டு வந்தார்ல, அந்த இடத்துக்கு போகும்படியாக கர்த்தர் கட்டளை இட்டுட்டார். இப்ப போக போறாரு. ஆனா மாமனார் வீட்டுல இருந்து போக போறாரு, மனைவி பிள்ளைங்களை எடுத்துன்னு போயிட்டு. ஒரு பயம், ஏன்னா தன் சொந்த சகோதரனை ஏமாற்றிட்டார், தகப்பனை ஏமாற்றிட்டார். அப்ப நான் போகும்போது அவங்க என் மேல கோபம் கொள்வாங்களோ, உயிர் மேல ஒரு பயம், என்ன பிரச்சனை வரப்போதுன்னு பயம். அப்ப என்ன பண்றாரு யாக்கோபு? தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், அவங்களுடைய சம்பத்து, ஆடு மாடு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு, வேலைக்காரிகளை விட்டுட்டு யாக்கோபு தனித்து வந்து, நம்மள கூட நிறைய பேர் பாருங்க, வியாபாரத்துல லாஸ் ஆயிடும். ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்மள கூட சில ரகசியமா சில சீட்டு போடுவோம், ஏமாத்திட்டு போயிடுவாங்க. சில பிள்ளைகளை குறித்து காரியம் தாய்மார்கள் தகப்பன்ட்டு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க சில காரியத்தை சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. அப்படி நிறைய காரியங்களை நம்மளே அந்த பிரச்சனையை தனியா சுமந்து கொண்டிருப்போம். பாருங்க, உங்க மனைவிக்கு என்ன நடக்க போது தெரியல, அவங்களுடைய வேலைக்காரிகளுக்கு தெரியல, அவங்க பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனா யாக்கோபு தனியா வந்து உட்கார்ந்து ஆண்டவரோடு போராடுகின்ற ஒரு நேரத்துல, அப்போ இந்த தெய்வ தூதன் சொல்றாரு, இது விடிஞ்சிடுச்சு, நாம் போகட்டும், பொழுது விடுகிறது. அப்போ இரவு முழுவதும் போராடுறாங்க. நான் திருப்பி எப்படி போவேன்னு பயந்து போராடும் போது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியன்னு சொல்லும் போது, தெய்வ தூதன் யாக்கோபை எந்த வேலையில ஆசீர்வதிக்கிறார்? இந்த விடிய காலத்துல போகும்போது, உன் பேர் என்ன? யாக்கோபா, உன் பேர் இனி இஸ்ரவேல்னு சொல்லி பெயரை மாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆம், பிரியமான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கூட நம்ம என்னென்ன காரியத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன போராட்டத்துல நம்ம இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தனிமையா, பயமா, பிரச்சனையா, போராட்டமா, உயிருக்கு பயந்துட்டு இருக்குமா, எதிர்காலம் என்ன ஆக போகுது, அண்ணன் கிட்ட போய் சேர்ந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு யாக்கோபை போல நம்முடைய அடுத்த மாசம் என்ன ஆக போகுது அப்படி நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமா? மனுஷருக்கு பயந்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல நம்முடைய பிள்ளைகள் காரியத்தை குறித்தோ, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்தோ, நம்ம வேலை ஸ்தலத்துல மேலதிகாரிகளை குறித்தோ, ஊழியத்தை குறித்தோ, இல்ல நம்மளுடைய பாவத்தை குறித்தோ, நம்மளுக்கு ஒரு ஆபத்தை குறித்தோ, ஏதாவது காரியத்தை குறித்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறோமா? விடிய காலத்துல அந்த தெய்வ தூதன் எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்தானோ, அதே மாதிரி விடிய காலத்து அனுபவம், விடிய காலத்து களிப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விடிய காலையில ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்துருங்க, ஆண்டவரோட போராடுங்க, ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்க. அப்ப கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலைகளுக்குள்ள நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீக்கலாக்கி ரட்சிக்கிற தேவன். இன்னைக்கு என்னென்ன காரியங்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். நம்முடைய சத்துருடைய பற்களுக்கு இடையாக ஒப்பு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. நம்மையும் கர்த்தர் ஒரு விடியலை காண, ஒரு பொழுது விடியலை காண, எத்தனை நாள் தான் ஏசப்பா இந்த இரவு நம்மளுக்கு அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறோமே, எத்தனை நாள் தான் இந்த கடங்காரன், எத்தனை நாள் தான் இந்த வறுமை, எத்தனை நாள் தான் சரீரத்துல இந்த வியாதி அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறோமே, எத்தனை நாள் தான் இந்த பிள்ளைங்களோட பிரச்சனை, எத்தனை நாள் தான் இந்த கணவரோட பிரச்சனை, எத்தனை நாள் தான் குடும்பங்கள பிரச்சனைகள் அப்படி நம்ம நிறைய நாள், எவ்வளவு நாளுப்பா ஒரு நல்ல பொழுது விடியாதா? இந்த பிரச்சனை எல்லாம் முடியாது
முடியாதா அப்படின்னு நம்மளுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறாத அங்கலாய்த்து கொண்டிருக்க நம்மை பார்த்துதான் பிரியமான தேவ ஜனமே கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபுக்கு ஒரு நல்ல பொழுது விடிஞ்சிச்ச, எல்லாம் பயத்துக்கு நீக்கலாக்கி அவனை ரட்சித்தது போல கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் கூட ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அடுத்ததாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க, அவங்க எகிப்துல இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க போகிற வழியில என்ன வந்துச்சு, அவங்களுக்கு செங்கடல் வந்துருச்சு. இப்ப இந்த செங்கடலுக்கு முன்பாக யார் நிக்கிறாங்க, எல்லாரும் இந்த பக்கம் செங்கடல், பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோன். இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட யுத்தம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, வெறும் கைதான், எந்த பலமும் இல்லை. ஆனா திரும்பி பார்த்தா சத்துருக்கள் நல்லா அதிகமா இருக்கிறாங்க, எல்லா ரதங்களை பூட்டி கொண்டு எல்லா ஆயுதங்களோடு இருக்கிறாங்க, போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அப்ப எப்படி பயந்திருப்பாங்க இல்லையா? ஆனா அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். யாத்ராகமம் 14:24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, ஹல்லேலூயா, பி ஹாப்பி. கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருப்பார், எப்போ எனிமீஸை டிஃபீட் பண்றார் பாருங்க. கிழக்கு வெளுத்து வரும், த மார்னிங் டான் டைம், ஜாமத்துல கர்த்தர் அக்கினியாய் மேக ஸ்தம்பமாய் சத்துருக்களை நிர்மூலமாக்கினாராம். அந்த ஜனங்க அந்த கடலை பிளந்துறார் கர்த்தர். அப்ப அதுக்குள்ள ஜனங்க நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா சந்தோஷமா போயிருப்பாங்க. ஆனா பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, enemies are following. இவங்க ஜனங்க ஆடு மாடுகளாம் மேய்த்துக்கொண்டு அவங்க உடைமைகள், அவங்க பிள்ளைகள், மனைவிகளை மேய்த்துக்கொண்டு இந்த ஜனங்க புருஷர்கள் போயிருக்கும் போது பின்னாடி திரும்பி பார்த்தா அப்படியே ஸ்பீடா வர்றாங்க குதிரையில, அப்படியே வீரர்கள் வர்றாங்க, ஆயுதங்களோட வர்றாங்க. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுடைய கைகளுக்கு அவர்களை ஒரு போதும் ஒப்பு கொடுக்கல. பாருங்களேன், அந்த எந்த நேரத்துல பாருங்க, கிழக்கு வெளுத்து வரும் அந்த அதிகாலை வேலையில அவங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களை கலகடித்தாராம். அவங்களுடைய அந்த ரதங்கள்லாம் அந்த சேர்ல போய் புதஞ்சு கொண்டுச்சான், அவங்களுடைய அந்த ஆணையெல்லாம் கலண்டு போயிடுச்சான், அவங்க எல்லாரும் அதுல மாட்டிக்கிட்டாங்களாம், அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் விழுந்துச்சான். ஐயோ, இது கர்த்தர், இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் நம்மளோடு இப்படி போராடுகிறார் என்று பயந்து கொண்டு அவங்களுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. பயந்து அந்த நேரத்துல அவங்க செத்து போனாங்க. ஹல்லேலூயா. நீ காணவே மாட்ட எகிப்து, இனி உன்னுடைய சத்துருக்களை இனி தேடியும் காணாத இல் பொருள் ஆவார்கள். பிரியமான தெய்வ ஜனமே, நம்ம வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பயந்து இருக்கீங்க? வியாதிக்கு பயந்து இருக்கிறீங்களா? இல்ல பிள்ளைகள் காரியமா, என்ன காரியத்துக்கு இன்னைக்கு பயம் சூழ்ந்து கொண்டு இருக்குது? என்ன நடக்க போதோ ஆண்டவரே, எங்களுக்கு திராணியிலேயே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப பலமிக்கவர்கள், ரொம்ப பெரிய ஆட்கள். ஆண்டவர் யாரா இருந்தாலும் அவர்களுக்காக விடிய காலத்துல கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் ஹல்லேலூயா ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? Do not be afraid of your enemies. ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நம்மளை முன்னுக்கு போக முடியாதபடிக்கு நம்மை தொடர்ந்து வருகிற சாபங்களாக இருக்கலாம், நம்மளை தொடர்ந்து வருகிற சத்ருவா இருக்கலாம், கொஞ்சம் கவலைப்படாமல் அந்த விடிய காலத்து கிழக்கு வெளுத்து வருகிற ஒரு நேரத்துல கர்த்தர் உனக்கும் எனக்கும் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். யோசுவா புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் வாசிப்போமானால், யோசுவா முகம் குப்புற விழுந்து போய் கிடக்கிறார். என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல ஆண்டவரே, நாங்க இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்தோம், ஆனா இப்போ எங்களுக்கு என்ன வந்துச்சு, தோல்வியை நாங்க தழுவி கொண்டு இருக்கிறோம் என்று யோசுவா மிகவும் கவலைப்பட்டு எப்படி விழுந்து கிடந்தாரா, முகம் குப்புற விழுந்து கிடந்தார் என்று நம்ம யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆமீன். இன்னைக்கு கூட நம்ம அநேகர் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கல, நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல, இப்படிதான் முடியும். நம்ம சில காரியங்களை பிளான் பண்ணி வச்சிருப்போம், ஆனா அது நடக்காத போது நம்ம கூட என்ன பண்ணுவோம், குப்புற விழுந்துருவோம், படுத்து கிடப்போம், வெளியே வரமாட்டோம், கதவை தாப்பால் போட்டுப்போம், சபைக்கு போக மாட்டோம், யாரையும் பாக்குறதுக்கு விரும்ப மாட்டோம், ஏன்னா நம்ம வெக்கப்பட்டு போயிட்டோமேனு. அதே மாதிரி யோசுவா இருந்த போது யோசுவாவை கர்த்தர் ஒருபோதும் இல்ல தட்டி எழுப்பி ஏஞ்சி போன்னு சொல்றாரு. அதே 7:16 பாருங்க, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து. அதே மாதிரி யோசுவா 3ஆம் அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த 1ஆம் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு அற்புதம். அப்ப எப்ப நம்மளுக்கு அற்புதம் நடக்கும்? அதிகாலையில ஏஞ்சி நம்மளை பரிசுத்தம் பண்ணணும், நம்ம பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணணும், நம்ம குடும்பத்தை பரிசுத்தம் பண்ணணும், நம்ம ஜபத்துல கலந்து கொள்ளும்போது பரிசுத்தம் பண்ணணும். அப்ப பண்ணும்போது
கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? ஒரு அற்புதத்தை செய்கிற வேலை, அந்த அதிகாலை வேலையில. ஆமென். நம்ம அதே மாதிரிதான் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24, 25 வாசிப்போம். அதிகாலையில ஒரு நேரத்துல ஏசப்பா வராராம். பயங்கரமான கடல் கொந்தளித்து கொண்டு இருக்கிறதா. சீஷர்கள் எல்லாம் பயந்து போன நேரத்துல இயேசு கடல் மேல் நடந்து வந்தாராம். மத்தேயு அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 24 அவர் பாருங்க, இரவில் 4ஆம் ஜாமத்திலே. இந்த 4ஆம் ஜாமம்னா என்ன தெரியுமா? நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு நேரமா, அதே மாதிரி சாயங்காலம் மாலை 6 மணில இருந்து இரவு 6 மணி வரைக்கும் ஒரு ஜாமம். அப்ப 3 முனை பிரிப்பாங்களாம். 4 ஜாமம். முதல் ஜாமம் 6ல இருந்து 9, 9ல இருந்து 12, 12ல இருந்து 3, 3ல இருந்து 6. அப்ப இயேசு 4ஆம் ஜாமத்துல கடல் மேல் நடந்து வர்றாருன்னா 3 மணில இருந்து 6 மணி. தன்னுடைய சீஷர்களை விட்டுட்டு வந்துமே அது கடல் மேல் நடந்து வந்து இயேசு அவருடைய சீஷர்களை பார்க்கணும்னு விரும்பி வருகிற நேரம் 3 மணில இருந்து 6 மணி. எத்தனை பேர் விழித்திருந்து நம்ம ஆண்டவரை பார்க்க, ஆண்டவர் அற்புதத்தை பார்க்க காத்திருக்கிறீங்க? அப்ப பேதுரு இயேசு கடல் மேல் நடந்து வந்ததை பார்த்ததுனாலதான் பேதுருவும் ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. அப்ப அதிகாலை நேரத்துல நம்ம கர்த்தரை பார்க்கும்போது, கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்று நம்ம உணரும் போதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். அப்ப இந்த நாள்ல நம்மளுக்கு ஒரு விடிய காலத்து அனுபவத்துக்குள்ளாக கடந்து போக காலையில ஒரு அற்புதமா, காலையில ஒரு அதிசயமா. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில நம்ம கூட காலையில எலியாவுக்கு காலையில் காக்கா இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்துச்சான். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில கூட நமக்கு கூட கர்த்தர் ஒரு அதிகாலை அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த அதிகாலையில விடிய காலத்துல கர்த்தருடைய வார்த்தை இறக்க உண்டாகிற நேரம், அந்த அதிகாலை நேரம், அதிகாலையில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற நேரம், அதிகாலையில் அவருடைய அதிசயங்களை பெற்றுக்கொள்கிற நேரம், அதிகாலையில் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நேரம், அதிகாலையில் அந்த நாளுக்கு தேவையான பலத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். பிரியமான தேவ ஜனமே, நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்துல விடிய காலத்திலே ஒரு களிப்புண்டாகும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால இந்த மாசம் இந்த விடிய காலத்துல ஒரு அற்புதம். We are going to see a miracle in the dawn, in the morning, in the early morning. Amen. Hallelujah. அப்போ நம்மளுடைய போராட்டம்லாம் முடிவுக்கு வருகின்ற ஒரு நேரம், நம்ம எதிர்பார்ப்புகள்லாம் முடிவுக்கு வருகிற நேரம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேருக்கு இது ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஆமாண்டவரே, என் போராட்டம் எல்லாம் முடிகிற ஒரு நேரம், அதிகாலை நேரம், என்னுடைய கசப்புகளுக்கெல்லாம் முடிவு வருகிற ஒரு நேரம், என் தனிமைக்கெல்லாம் ஒரு முடிவு, என் பயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு, என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு, நான் உயர முடியாதபடிக்கு எனக்கு தொடர்ந்து வர சத்துருக்கள் போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு. ஆண்டவரே, இந்த விடிவு ரைட் டைம். This is the right time for my blessings. This is the right time for me to receive my blessing. Amen. பூமி ஆண்டவரே, சூரியன் உதயமாகிற நேரம். அல்லேலூயா. சூரியன் உதயமாகிற இந்த நேரத்துல செங்கடலை பிளந்து அந்த நேரத்துல அவர் சத்துருக்களை அவருடைய கரங்களிலிருந்து ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் காப்பாற்றின, இஸ்ரவேலை காப்பாற்றின நேரம் அந்த விடிய கால நேரம். அல்லேலூயா. முன்னுக்கு போக முடியாத இருக்கிற நம்மளெல்லாம், those who are in the darkness, those who are in the wilderness, ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் வனாந்திரத்துல இருக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்கின்ற ஒரு நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நம்மை தேடி வந்த நேரம், அற்புதமாய் நம்மளை நடந்து கடல் மேல் நடந்து வந்த நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தை காணுகிற நேரம். யோசுவாவை போல முகம் குப்புற விழுந்து பயந்து கிடக்கிற நமக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிற நேரம், நம்மை சுத்திகரிக்கிற நேரம். அல்லேலூயா. காலையில் எழுந்து நாமும் நம் வீட்டாரும் கர்த்தரை சேவை செய்கின்ற ஒரு நேரம். அல்லேலூயா. இப்படியாக நாங்க இன்னைக்கு நாள்ல நாங்கள் வாசிச்ச, நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதி எல்லாம் எங்க வாழ்க்கையில ஏசப்பா ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிற இந்த வேலையில கர்த்தாவே உமக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை இந்த காலை வேலை, இந்த காலை பொழுது நமக்கு ஒரு நல்ல விடியல் ஒரு பொழுதா இருக்கலாம், நமக்கு கிழக்கு வெளிக்கின்ற ஒரு நேரமா இருக்கலாம், அதிகாலை அற்புதத்தின் நேரமா இருக்கலாம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கின்ற நேரமா இருக்கலாம், கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதத்தை கொண்டாட நேரமா இருக்கலாம், கர்த்தருடைய கரமே பெரிய காரியங்களை செய்கின்ற வேலையா இருக்கலாம். இன்னைக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கலாம். அவரே நோக்கி பார்க்கலாம், அவரே நோக்கி அமர்ந்திருக்கலாம். அவரே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார். அன்னைக்கு தாவீது கூட அப்படிதான் கோலியாத்தை பார்த்து ஜனங்க 40 நாள்
இரவும் பகலும் பயந்து கொண்டிருந்தாங்களாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த ராஜாக்கு, அந்த போர் சேவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு அந்த ஒரு கோலியாத்துக்கு கர்த்தர் ஒரு தாவீதை கொண்டு வந்து ஒரு நல்ல பொழுதை, ஒரு விடியலை கொடுத்தது போல, ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் எங்களுக்கு பொழுது விடியாதா என்று துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி, களிப்பு, ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் உண்டாக்குகின்ற ஒரு வேலை, அந்த ஆண்டவரே விடியலை காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்கின்ற எங்கள் தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். நாங்க வேதத்துல வாசிச்ச ஆண்டவர் அதிகாலையில நீங்க எங்களை ஆசீர்வதித்தாலும் போக விடுவதில்லை என்று யாக்கோபு போராடியது போல, இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசமா போராடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய கரம் இறங்குகிற நேரம், கர்த்தருடைய கரம் யுத்தம் செய்கிற நேரம், கர்த்தருடைய கரம் எங்களை மூடி மறைக்கிற நேரம், கர்த்தருடைய கரம் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிற நேரம், இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற நேரம், இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்கள் சத்துருக்களை மடங்கடிக்கிற நேரம், இயேசுவின் நாமத்தினால நான் தேடிய சத்துருக்களை காணாதபடிக்கு செய்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ அவங்க எல்லாம் இச்சகம் பேசி அடங்குகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. எதை பார்த்தாலும் நாங்கள் பயந்திருந்தோமோ அது எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகின்ற நேரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் வார்த்தைகளை அப்படியே கனம் பண்ணி கர்த்தர் அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொரு பிள்ளைகள் ஜீவனோட சாட்சியை இந்த மாதத்துல நிக்க செய்ய போற அவருடைய கிருபைக்காக, தயவுக்காக, அன்புக்காக, காருண்யத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த மாசத்துல ஒரு விடிய காலத்து கழிப்பை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். Let God bless each and everyone. This month will be a blessed month. This month will be a month which is going to make us live in joy and peace and happiness. Amen. God bless you.